வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தை சூரியன் அன்பு கொலை சந்திரன் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலி தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேணும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. ஒற்றுமையாக வாழணும்னு ஆண்டவே உலகத்தை படைத்தார். இப்ப எங்கேயாவது ஒற்றுமை இருக்கா? ஒற்றுமை என்பது இன்னைக்கு எல்லா இடங்களிலேயுமே கிடையாது. எங்க வீட்டுல அண்ணன் பெரிய சண்டை போடுறோம், ஒரு வரப்புக்கு சண்டை போடுறோம். அதாவது ஏன் தெரியுமா? உலகத்தில் ஒற்றுமை என்பது இல்லை. ஏமா இல்ல? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் நாமல் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமையிலே பெரிய ஆமை பொறாமை. பக்கத்து வீட்டுக்காரங்க சின்னதா ஒரு பைக் வாங்கியிருந்தா அடுத்த வீட்டுக்காரங்க அது பொறுக்க மாட்டுக்கு. ஏமா அவரை விட நம்ம என்ன குறைஞ்சவனா அப்படின்னு அவர் ஒரு பைக் வாங்கினா இவர் ஒரு கார் வாங்கிடுவாரு. அவர் வீட்டை கட்டினாருன்னா இவர் கூட ஒரு மாடியை போடுவார். ஒரு பெரிய வீடு கட்டினா இவர் ஒரு சின்ன வீடு கட்டுறாரு. பக்கத்து வீட்டுல சிவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சா இந்த அம்மா அவர் மகனுக்கும் அதே மாதிரி சிவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்காங்க. அப்ப உலகத்திலே எதை பார்த்தாலும் பொறாமைப்படக்கூடிய மனிதனாகப்பட்டவன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் இதுவரைக்கும் பொறாமைப்படவில்லையா? அது என்னமா ஒரே ஒரு காரியம்? அதான் கடைசி காரியமா? பைக் வாங்கினாங்க, கார் வாங்கினாங்க, வீட்டை கட்டினாங்க, இவங்களும் வீட்டை கட்டினாங்க. பொண்ணு பார்த்தா அதையும் விடல. எல்லாம் அடுத்த வீட்டுக்காரை செஞ்சாண்டு தானே இந்த ஆளு வாங்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு யாராவது நினைக்கமா? அப்போ மரணத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் இதுவரைக்கும் பொறாமைப்படவில்லையா? பிறவே அப்பேற்பட்ட உலகத்திலே நாமல் அனைவர்களுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவன் உலகத்தை ஒற்றுமையாக வாழ வேண்டி படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவ சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதனாக பிறந்த நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன ஆசைமா? அதான் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைனா இந்த மண்ணாசைனா என்ன தெரியுமா? இந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கும்
இருக்கும். அவ ஐயா போறதுக்கு முன்னால வயக்காட்டுல குறுக்க ஒரு வரப்பு போட்டு மேல் பக்கம் அண்ணனுக்கு கீழ்பக்கம் தம்பிக்குன்னு பிரிச்சு விட்டு போயிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் பாடுபட்டு சாப்பிடட்டும்னு. இவங்க ரெண்டு பேரும் பாடுபட்டு சாப்பிட வேண்டியதானே. காலையில இந்த அண்ணன் வயக்காட்டுக்கு போனாருன்னா தம்பி வாராரான்னு லேசா மேப்பார்வ பாப்பார். மேற்க இருந்த வரப்ப லேசா கிழக்க தள்ளுவார். சாயங்காலம் தம்பி வயக்காட்டுக்கு போனாருன்னா அண்ணன் வாராரான்னு பார்த்துட்டு இவர் கிழக்க இருந்து வரப்ப லேசா மேக்க செய்வார். அப்ப மாறி மாறி ஒரு வாரத்துக்கு இப்படியே நடந்துகிட்டு இருந்து வைங்க. திடீர்னு வரப்பு இல்லாம போய் ரெண்டு பேருக்கு சண்டை வந்து அதே இடத்துல உருண்டு பிறண்டு கோர்ட்டு கேஸ்னு போயிருவாங்க. கோர்ட்டு கேஸ் போயாச்சுன்னா சும்மா வர முடியுமா? வரவே வராது. துட்டு வேணும். நான் கோர்ட்டுக்கு போயிட்டு என் வீட்டுல வித்து கொடுத்துட்டு சும்மா நிக்கேன். பிறவே யாரும் கோர்ட்டுக்கு போவாங்க. அப்ப கோர்ட்டுக்கு போறதுக்கு செலவுக்கு பணம் இல்லாம சண்டை போட்ட இடத்தையே வித்துருவாங்களாம். அதுக்கு பிறகுதான் இவருக்கு அறிவு வரும். நம்ம இருந்த இடத்துல பாடுபட்டோம் இல்லையே, உண்டான இடமும் போச்சே அப்படின்னு. இதைத்தான் மண்ணாசை என்பார்கள். இது மாதிரி இன்னைக்கு வீடு இருக்குது பாருங்க. முன்னால வீடு இருக்கதையும் பார்த்தா அந்த காலத்து வீடு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள போகணும்னு வைங்க. அந்த வீட்டுக்குள்ள 3 படி கீழே இறங்கி மறுபடி உள்ள போடும். வீட்டுக்குள்ள போனோம். வீட்டுக்குள்ள அந்த காலத்துல அப்படி கட்டி இருந்தாங்க. 3 படி கீழே இறங்கி நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப உள்ள வீடு அப்படியா இருக்கு? முத வாசல் இங்க இருந்தா முதப்படி இங்க இருந்தா அடுத்த தெருவுல தலைவாசல் இருக்கு. இந்த தெருவுல இடத்தை விடாம அப்படி படி போட்டு கட்டுவாங்களாம். அப்போ இதைத்தான் மண்ணாசை என்பார். இரண்டாவது ஆசை பொன்னாசை. நம்ம தாய்மார்கள் எல்லாம் கோவில் திருவிழா கல்யாண வீடு ஏதாவது நன்மையில வந்தாச்சுன்னா அவங்க தங்க சங்கிலியை அள்ளி போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரி ஒரு 10 கிராம்ல ஒரு கம்மல் வாங்கியிருந்தான்னா அதே மாதிரி எனக்கு வேணும்னு வீட்டுக்கார்ட்ட போய் சண்டை போடுவா. அப்ப இதைத்தான் பொன்னாசை என்பார்கள். மூன்றாவது ஆசை என்ன தெரியுமா? யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை, அதான் பெண் ஆசைன்னு இருக்கா. பெண்ணாசை தானா பிறந்தவங்களை வாழ்ந்து அனுபவித்து அவரை கட்டையில கொண்டு வச்சு அந்த கட்டை தீப்பிடிச்சு எரியுமா. அப்ப தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த சாம்பல் காத்துல பறக்கும் போது அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டியை விட்டு போறேனே, என் பொண்டாட்டியை விட்டு போறேனேன்னு சொல்லிக்கிட்டே போகுமா. அப்ப இதைத்தான் பெண்ணாசை என்பார்கள். இந்த 3 ஆசைகளையுமே முக்கண்ணன் நாமளுக்கு கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்கார். எனக்கு தான் ஒரு சான், எனக்கு ஒரு முழம், உனக்கு 3 சான் இருக்கு. அப்புறம் 10 இட்லி சாப்பிட்டேன், பரவாயில்ல 2 வடை மட்டும் சாப்பிட்டேன். அதாவது என் சான் உடம்பை கொடுத்த ஆண்டவன் ஒரு சான் வயத்தை கொடுத்தார்னா உலகத்திலேயே பெரிய கஷ்டம் இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததான் பாத்துக்கோ. பாடுபட வேண்டி இருக்கு. ஒரு சான் வயத்துக்கு நம்மலாம் என்ன பாடுபட வேண்டிய எங்க இருக்கு, மதுரை எங்க இருக்கு. இரவன்னும் பாராம பகலன்னும் பாராம ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நம்ம வேலைக்கு போறோம். எல்லாம் எதுக்கு? இப்ப நம்மளும் தென்காசி மாவட்டத்துல இருந்து இந்த மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கோம்னா எல்லாம் எதுக்குங்க? இந்த ஒரு சான் வயத்துக்கு எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. என்னமா செய்ய? அப்போ ஆண்டவன் ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா கூட ஒரு சான் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? இந்த ஊரையே வச்சிருக்க மாட்டோம். அதுக்குத்தான் சிவபெருமான் நாமளை இப்படித்தான் படைக்கணும்னு சரியாக உலகத்தில் படைத்து பூலோகத்திலே மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டு காடுகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் உலகத்தை படைத்தார். என்ன உலகம்? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் என்பார்கள். அதலை என்று சொன்னால் ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். தெய்வ கைலாயத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? மும்மூர்த்திகளாகவே முத்தொழிலை செய்து கைலாசத்தை ஆண்டு வருகிறார்கள். சுதலை என்று சொன்னால் நாமல் வாழக்கூடிய இந்த மத்திபலோகம். மத்திபலோகத்திலே மானிடராகப்பட்ட நாமலை படைத்து மது மாது சூது என்று உலகத்தை உண்டு பண்ணி ஆதி பாதாள உலகம் என்று சொன்னார். நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதா? கீழே ஒரு உலகம் இருக்கு. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? பலரக்கே ராசுதண்டா ராசுதண்டா பலரக்கே ராசுதண்டா ஆதி பாதாள உலகம் எல்லாம் அவன் அரசாண்டு வாரானே
இந்த வல்லரக்க ராட்சதன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே போய் அமர்ந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையே கிடையாது. ஏமா மழை கிடையாது? நாட்டு மக்களிடையே நீதி இல்லை, நேர்மை இல்லை, சத்தியம் இல்லை, தர்மம் இல்லை, தயவுதாட்சணை எதுவுமே கிடையாது. அதாவது ஊர்ல நாட்டுல 10 பேர் நல்லவங்களா இருந்தா தான் மீதம் உள்ளவங்க எல்லாம் அவங்க புண்ணியத்துல வாழ முடியும். அதான் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டு என்பார்கள். ஆனால் இந்த அரக்கனுடைய ஆட்சியிலே பஞ்சம் வந்த காரணத்தால் அங்கே பஞ்சமான பஞ்சமறியா பெரும்பாலவிலை பஞ்சமா அதனாலே அது உருண்டவஞ்சோ நாயகனை தோற்றவஞ்சோ அது ஆளாக்கு உருண்டவஞ்சோ அது அரக்கனையும் தோற்றவஞ்சோ அது தாலி வச்சும் பீலி வீச்சு தாலி விட்டு பீலி வீச்சு தவறு வாங்கி உண்டவஞ்சோ இந்த வல்லரக்க ராட்சதன் கஜானாவை பார்த்தான். கஜானா காலியாச்சு. அப்ப உடனே வல்லரக்கன் மந்திரியை அழைவழைத்து, அப்பா மந்திரி, நான் இந்த நாட்டுக்கு வந்த நாள் முதலாக மக்கள் யாருமே எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, பணிந்து நடக்கவில்லை. உடனே பாதாள உலகம் எல்லாம் மறைவோசை அடித்து வா என்று சொல்ல மன்னன் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாமல் பாதாள உலகம் எல்லாம் சென்று பகுதி வேணும் என்று பறைவோசை அடித்தான் மந்திரி. இவன் பறைவோசை அடித்த உடனே அரசர்கள் எல்லாம் ஓடோடி வந்து, ஏய் மந்திரி, உங்க அரக்கை என்னைக்கு நாட்டுக்கு வந்தாலும் அன்னையில இருந்து இந்த நாடே நாசமா போச்சு. பகுதி பணம் வேணும்னு நீ கேட்டு வந்தேன்னு வையே, படையெடுத்து வந்து யுத்தம் செய்து அவனுக்கு பகுதி பணத்தை வாங்கிட்டு போட்டோம். கிஸ்தி பணம் வேணுமானா அவனை யுத்தத்துக்கு வர சொல்லி மண்டை பிளம்பிருந்தால் அவனை மல்லுக்கு வர சொல்லு மந்திரி. அவனுக்கு நெஞ்சிலே துணிவிருந்தா யுத்தத்துக்கு வர சொல்லு. இன்னும் ஒரு முறை நீ பகுதி வேணும்னு வந்த அவனை இலையில வச்சு அப்பளமா நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே மந்திரி ஆகப்பட்டவன் அரண்மனைக்கு ஓடி வந்து, வாருமையா வல்லரக்க, வாருமையா வல்லரக்க, வார்த்தை ஒன்றை சொல்லக்கே, பாதாள உலகத்திலே பகுதி பணம் வேணுமா, படையெடுத்து வரவு சொன்ன கிஸ்தி பணம் வேணுமா, யுத்தத்துக்கு வரவு சொன்ன அப்படியே சொன்ன போது வல்லரக்கை அது சொல்லுவான். பகுதி பணம் வேணுமானால் உங்களை படையெடுத்து வர சொன்னார்கள். உடனே படையை திரட்டு நம்ம சண்டைக்கு போவோம்னா அண்ணா சண்டைக்கு போவதற்கு செயலி கிடையாது. யுத்தத்திற்கு போனுமானால் யுத்தம் கிடையாது. பஞ்சத்தினால் படைகள் எல்லாம் இத்து போயிருக்க. அதனால் நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். இந்த 56 தேசத்தையும் அடக்கி உடக்கி ஒரே குடையின் கீழ் ஆள வேண்டுமானால் எட்டாத மலையிலே யமயகிரி பர்வதத்திலே வந்து சிவபெருமான எண்ணி தவங்களை செய்து 5 விரலுக்கும் நீங்கள் அக்கினி வரங்களை வாங்கி உங்கள் முன்னால் யார் எதிர்த்து நின்று பேசினாலும் அவர்களை சுட்டரிக்கக்கூடிய வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா என்று மந்திரியானவன் சொன்ன போது அவன் அப்படியே நல்லதென்று அப்படியே நல்லதென்று அவன் ஆடு மூலம் கம்பம் கொண்டு அவன் எட்டாத மலையதில அந்த யமயகிரி பர்வதத்தில் 1000 கால் கம்பம் நாட்டி 12 வருட காலம்
ஆண்டவனை நினைத்து அழுது புலம்பினாம் பாருங்க. அரக்கன் செய்யும் தவம் உனக்கு ஆண்டவா தெரியவில்லையா? சிவபெருமான் கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருக்கும் பக்தன் யாரு என்று நான் ஞானத்தினால் அறிந்து பார்க்க ஆரூணிய வனத்திலே அரக்கனுடைய தவத்தை கண்ட ஆண்டவன் உடனடியாக இவனுக்கு நாமல் வரத்தை கொடுக்க வேணும் என்று சிவபெருமான் இரவு நேரத்திலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏம சாம நேரம் இலை குலுங்காத சாமம் போலே அத்த சாம நேரம் அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டி ஆண்டவன் புறப்பட்டு நின்றார். பார்வதி பார்த்தார். இந்த நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இந்த ஆண்டவை எங்க போறாரு? ஆண்டவா பரம்பொருளே, இரவு நேரத்தில் நான் இங்க இருக்கேன், அதான் நீங்கள் எங்க செல்கின்றீர்கள்? சக்தி நான் இங்க இருக்கேன், சிவன் உமக்கு அங்க என்னையா வேலை? பார்வதி, என் மேல உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதோ பார்த்தாயா, யமகிரி மலையிலே தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஆண்டவே நான் வரம் கொடுக்க போறேன். இறைவா, போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனா உங்களை நான் சந்தேகப்படுவனா? சொல்லாமல் போனதனால இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. உங்கள் நந்தி தேவனை சென்ற அரக்கனை கைலாசம் அழைத்து வந்து அவ என்ன வரம் கேட்கிறானோ நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம் என்ற ஆண்டவன் நந்தி தேவனை வரவழைத்து இந்த நந்தி தேவனை வரவழைத்த ஆண்டவன் ஆருடைய வனத்திலே தவம் இருக்கக்கூடிய அரக்கனை உடனடியாக என் கைலாசத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல நந்தி தேவனோ யமகிரி மலையிலே இருந்து அரக்கனுக்கு பச்சிலை குளிகை கொடுக்க இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க உடனடியாக கைலங்கிரி மலைக்கு வந்தான் வல்லரக்கன். கைலாசத்திலே பார்த்தா ஒரே கூட்டம், முற்பட்டு முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் 2 பேர்களுமே சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோவிபுரத்திலே விளையாடி கொண்டிருந்தார். நந்தி தேவன் கூட்டத்தை விலக்கி செல்ல அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று இறைவனின் பாதத்தில் மலர்களை தூவி அவன் ஆண்டவனை அடிவடைந்து வணங்கினான். அவன் எப்படி வணங்கினான் தெரியுமா? முக்காலும் அரக்க வலமாய் வந்து, முக்காலும் அரக்க வலமாய் வந்து, வலமாய் வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தார், முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தார். அங்கே முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தார். அவன் அங்கே வேலை அரக்க சுற்றி வந்து நமஸ்கரித்து சிவனை தந்தளித்தார். 5 வேலை அரக்க சுற்றி வந்து அடிபணிந்து சிவனை நமஸ்கரித்தார். அரோகரா அரோகரா அரநாம சொல்லி அவன் வணங்குவான். சிவ 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 சிவனை ஏ சிவனை என்று சிவநாம சொல்லி அவன் வணங்குவான். சிவநாம சொல்லி அவன் வணங்குவான். ஏ சிவனை என்று அங்கே சிவநாம சொல்லி அவன் வணங்குவான். சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா சாம்பல சுரூபா சாமுண்டீஸ்வரா அடியோர்க்கெல்லாம் எளியோனே ஆண்டவா பரம்பொருளே என்று இறைவனுக்கு முன்னால் படிபடிந்து நிற்க அப்பந்தான் ஆண்டவன் ஏறிட்டு பார்த்து இவன் தான் வல்லரக்கனா, இவனாகத்தான் இருக்குமா என்ற அன்போடு அவனை தன் பக்கத்திலே அமர வைத்து ஆண்டவன் என்ன கேட்டார் தெரியுமா? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என்னுடைய வார்த்தைக்கு ஈரேழு உலகத்தில் உன்னுடைய தவம் போல் உலகத்தில கண்டதில்லை. என் மகனே வல்லரக்கா, என்ன வர உனக்கு வேணும், என்ன வர உனக்கு வேணும், இப்பொழுது கேளுதான்.
எல்லா செல்வமும் இருக்கு. அரக்கா எல்லாமே இருக்குன்னு சொன்னா பிறகு ஏன் பாணி தவம் இருந்த? இல்லாத ஒன்று இருக்கு, அதுக்கு தான் தவம் இருந்த. ஆண்டவா, எனக்கு எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். அப்படியாப்பா? எல்லையிலேயும் சிறிய வரம், பாத்திலேயும் பகுதி வரம், சீரகத்தில் சிறிய வரம், கடுகிலையும் சிறிய வரம், மிளகிலையும் சிறிய வரம். அரக்கா, கடுகு மிளகு சீரகம்னு சொல்லுதியப்பா. உலகத்துல போய் நான் வியாபாரமா பார்க்க போறேன். கடை வைக்க போறியா? அப்படி இல்ல ஆண்டவா, உலகத்திலேயே மிக சிறிய வரம் அப்படி ஒரு வரம். ஆமா, சிறிய வரம். இவன் வாங்க வந்தது 5 விரலுக்கும் அக்கினி வரம். இருப்பதிலே பெரிய வரம் அதுதான். அந்த வரம் இந்த பயலுக்கு சின்ன வரம் மாதிரி தெரியுது. உடனே சிவபெருமானை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே, கடுகையும் சிறிய வரத்தை கடவுளார் கொடுக்க வேண்டும். அப்பா, நீ எல்லாத்துலயும் சிறிய வரம்னு சொன்னா என்ன வரம்னு எனக்கு எப்படிடா தெரியும்? காட்டை கட்டி மலையை கட்டி பேசாத. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு, உனக்கு உடனே நான் தாரேன். ஆண்டவா, என்ன வரம் வேணும் என்று உங்களிடத்தில் நான் உடனடியாக சொல்லணுமானா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். ஆண்டவா, உங்க மேல எனக்கு நம்பிக்கை தான். என்ன சத்தியம் எல்லாம் உங்களுக்கு பெரிய காரியமா சக்கரை பொங்கல் மாதிரி, பொய்யெல்லாம் உமக்கு வெறும் புளியோதரை மாதிரி. சரி, சத்தியம் வேணும்னு கேட்டியே, யார் மீது வேணும்? உங்க பொண்டாட்டி இருக்கல பார்வதி, அந்த அம்மா மேல சத்தியமா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் வரத்தை கேட்பேன். வந்ததும் வராததுமா இவன் பார்வதி மீது அல்லவா சத்தியம் கேட்கிறான் பாவி. ஆண்டவா பரம்பொருளே, பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்தீர்களேயானா உடனடியாக நான் வரத்தை சொல்வேன் என்று சொல்ல, அப்பந்தான் ஆண்டவை யோசித்து பார்த்தார். அங்கிருந்து வந்தா எனக்கு எல்லாமே இருக்குன்னா, பிறகு ஒண்ணுமே வேண்டான்னா, பிறகு கடுகளையும் சிறியது சீரகத்திலையும் சிறியதுன்னு சொன்னா, இப்ப பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கானே சண்டாள பாவி. அப்ப இவன் உள்ளத்துல ஒன்ன வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுதான். இவன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு இவன் நாவல ஒண்ணு பேசுதான். அதனால் முதல் சத்தியத்துக்குள்ள இவனையும் சேர்த்து பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுக்க வேணும் என்று உலகத்துல இல்லாத வரத்தையா கேட்க போறான். மண்ணு மனைய கேட்பான், பொண்ணு பொருளை கேட்டான், கூட ஒரு பிள்ளைய கேட்பான். அதனால இந்த அரக்கனுக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி சத்தியம் செய்து கொடுத்தார்? எப்பா என்னாலே உன்னாலே, என்னாலே உன்னாலே, உமையவன் தன்னாலே, பார்வதி மேல் சத்தியம், பகவான் வர உனக்குத்தான், கணபதி மேல் சத்தியமா, கண்டிப்பா வரம் வந்தான், வேலவன் மேல் சத்தியமா, திரும்ப வர உனக்குத்தான், பச்சை தண்ணி கையில் வாய், பகவான் உண்மை சொல்லுவான், காரம் பசு பால் கறந்து, காரம் பசு பால் கறந்து, ஆதி கடவுள் உண்மை சொல்லுவான், காரம் பசு பால் கறந்து. அங்கே சத்தியம் கொடுத்த போய் சண்டால வல்லரக்கு ஆண்டவனே பகவான் படைத்த படைப்பா, நான் ஒரு மானிடன், 2 நல்ல கரமிரு, வலது திருக்கரமதி, 5 விரல் இருக்கு, 5 நல்ல விரல் அது, ஆள் காட்டி விரல் அது, ஆண்டவனை உமை நினை, அகிலம் எல்லாம் நீட்டினார், அக்கினியா எரியவே, பாம்பு விரல் அது, பகவானை உமை நினை, பாருலகம் நீட்டினார், பஸ்பமா எரியவே, மோதிர விரல் எடுத்து 3 தசை நீட்டினார், மோதித்து பிடிக்கவே, சுண்டு விரல் தான் எடு, சூழ் உலக நீட்டினார், சுக்கு சுக்கா எரியவே, பச்சை மரத்தில தொட்டா பத்திட்டு பிடிக்கவே, அலைகடலில் நீட்டினார், அலைகடலில் நீட்டினார், அக்கினியா எரியவே, அலைகடலில் நீட்டினாரோ, சாமி இந்த வரம் தந்தால் போதும், எனக்கு இந்த வரம் தந்தால் போதும், ஐயா வேற வரம் எனக்கு வேண்டாம்,
சண்டால பாவி இவன் 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வச்சுக்கிட்டான் சிறியவரம்னு கேட்டா ஏன் அரக்கா உலகத்திலே நான் யாருக்கும் கொடுக்காத ஒரே வரை இந்த அக்கினி வரம் தான். நான் ஆண்டவன் கைவசமா வச்சிருக்கதே இந்த ஒரு வரம் தான்டா. அதனால் இந்த வரத்தை தவிர நீ எதை வேணாலும் கேளு, நான் ஆண்டவே உனக்கு தாரேன். அப்பா நீ வாழ வரம் கேளுதாரே, அப்பா நீ வாழ வரம் கேளாதே, நீ இருக்க வரம் கேளுதாரே, நீ இறக்க வரம் கேளாதேடா, நீ ஆள வரம் கேளுதாரே, ஆளு வரம் கேளுதாரே, உனக்கு அழிய வரம் கேளாதேடா. அப்போ வல்லரக்கே சொன்ன போது உலகத்திலே எத்தனையோ கோடி வரம் இருக்குடா, அத்தனை வரத்திலே நீ ஏதாவது ஒரு வரத்தை கேளு. தென்னிலங்கையை ஆண்டு வருகிறானே அந்த ராவணேஸ்வரன், ராவணன் ஆண்டு வரக்கூடிய தென்னிலங்காபுரிய உனக்கு தாரே, அது எனக்கு வேண்டாம். ஹரிராமன் ஆண்டு வரும் அயோத்தியபுரிய உனக்கு தாரே, அது எனக்கு வேண்டாம். யமதருமன் ஆண்டு வாராரே யமலோகம், அத உனக்கு தரட்டுமா? எனக்கு வேண்டாம். ஏப்ப மாப்பிள்ளையா இருந்துக்கடா, உனக்கு மார்க்கண்டே வரந்தாரே, எனக்கு வேண்டாம். நீ எப்ப நினைச்சாலும் ஒரு கல்யாணம் முடிக்கலாம். நான் இப்போ வரும்போது கூட ஒரு கல்யாணம் முடிச்சிட்டு வச்சிட்டு தான் வந்தேன். உனக்கா கல்யாணம்? என் பேரனுக்கு. அதானே, அதாவது என்றும் இளமை மாறாத 16 வயது உள்ள மார்க்கண்டே வரத்தை வாங்குறேன்னா நீ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒருக்கா கல்யாணம் முடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமா ஆண்டவா எந்த வரம் தந்தாலும் எனக்கு அந்த வரமே வேண்டாம். எனக்கு வேண்டாம். நான் ஒரு கல்யாணம் முடிச்சு ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால் நான் கேட்ட வரத்தை மட்டும் எனக்கு தாங்க. அப்பா அதோட இந்த ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அவ பூ வேணுங்க, பொட்டு வேணுங்க, கண்ணாடி வேணுங்க, ரவுக்க வேணுமுங்க, சேலை வேணுமுங்க, சட்டை வேணுமுங்க, டச்சி செல்லு வேணுங்க. டச்சி செல்லுமா கேட்க முன்னாடி வாங்கி கொடுத்துட்டு நான் தெருவில் நிக்கேன். டச்சி போன் வாங்கி கொடுத்து தாத்தாவுக்கும் ஆச்சிக்கும் டச்சே கிடையாது. அன்னைக்கு போன டச்சி தான், டச் எல்லாம் விட்டுட்டேன். அதானே, அப்போ இந்த உலகத்திலே இந்த வரத்தை தவிர வேற வரத்தை வாங்கிக்கடா இருக்குடா. 5 விரலுக்கும் அக்கினி வரமே உனக்கு வேண்டாம். ஆமா ஆண்டவா, நான் கேட்டதை மட்டும் எனக்கு தாங்க, நீங்க கூட குறைய பேச வேண்டாம். அரக்கா மார்க்கண்டேயன் வரமும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். எதிர்த்தவரின் தலையறுக்கை எமன் சூலத்தையும் என்மன் பாகத்தையும் உனக்கு தாரே, எனக்கு வேண்டாம். தவத்தோர தலையறுக்க சண்முகனார் வேல்தாரே, உனக்கு சக்தியுடைய சூலத்தை தாரே, என் கைலாசத்தை தாரே, என் கடவுளோட பட்டத்தை தாரேண்டா. எனக்கு வேண்டாம். ஆண்டவா நீங்க எந்த வரத்தை தந்தாலும் உங்க பட்டம் கடவுள் பட்டமே எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஏண்டா அப்படி நினைக்க? ஏண்டா கடவுள் அப்படி நினைக்க? இறைவா உங்க பகவான் பட்டமே வெறும் பதங்குளஞ்ச பட்டம். ஆமா. சிவனார் பட்டமே வெறும் சீரழிஞ்ச பட்டம். ஊருக்குள்ள நாட்டாமையா இருந்த போதும் ஐயா, 4 பேர் 4 விதமா சொல்லுவதை கேட்கணும், பொறுமை வேணும், கூட குறைய சொன்னா அவங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணணும். ஆனா நீங்க உலகத்துக்கே கடவுளாக இருக்கும் போது கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் உங்களை நினைத்து உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருமே சிவனேன்னு உங்களை கையெடுத்து வணங்குவாங்க. கையெடுத்து உங்களை எல்லாரும் உங்களை கும்பிடுவாங்க. அப்ப சிவனேன்னு கையெடுத்து வணங்கி ஒரு வருஷத்துக்குள்ள என் பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுத்தா, உனக்கு ஒரு பானை பொங்கல் வைக்கணும்னு நேர்த்திக்கடை வச்சிருந்தா சிவபெருமான் கொஞ்சம் நம்மள பரிசோதனை பண்ணி பாப்பார். ஒரு வருஷத்துக்கு கூட ஒரு வருஷம் ஆனா இந்த தாய்மார்கள் கடவுளை கேட்க கேள்விய பாத்தியோ? அதேப்பா எப்படிமா எங்க ஊர்ல எங்க ஆட்சி சொல்லுவா, உங்க ஊர்ல உங்க ஆட்சி, ஏ கரிப்பே கடவுளே, ஏ கண்ண வெஞ்ச தெய்வமே, உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா, நீ இப்படி கல்லா இருக்கியே அப்படின்னு கடவுளை பார்த்து ஏசுவார்கள், பேசுவார்கள். அப்போ வரம் கொடுத்தா உங்களை போற்றுகிறார்கள், வரம் கொடுக்கவில்லையானால் உங்களை தூச்சுகிறார்களே. அப்பேற்பட்ட எனக்கு வரம் எனக்கு எதுக்கு? அதனால் உங்க பட்டமே எனக்கு வேண்டாம். 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை மட்டும் எனக்கு தர வேணும் என்று சொல்ல, அப்போ சிவபெருமான் இவனுக்கு எவ்வளவோ புத்தியை சொன்னாலும்
இவன் கேட்க மாட்டுக்கானே. வாழ பிறந்தவன் இல்ல, வாழக்கூடியவனா இருந்தா இவன் வாழும் வரத்தை கேட்பான். இவன் வாழ பிறந்தவன், இவன் சாக பிறந்தவன், அப்ப சாகக்கூடிய வரத்தை தானே கேட்பான். ஆமா, அதான் விதி போக வழியில தான் மதி போகுமா. மதி போகும். நம்ம விதி இப்படித்தான் இருக்குன்னு எவன் வந்து என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டான், கேட்கவே மாட்டான். அவன் போற போக்குல தான் போவான். அதான் விதி போகும் வழி மதி போகும். அப்ப இந்த அரக்கனுக்கு அழிவு வரக்கூடிய நேரம், ஆமா, ஆண்டவனிடம் அக்கினி வரங்களே வேணும் என்று சொல்ல பார்த்தார் சிவபெருமான். இவனுக்கு புத்தியை சொல்லி பிரயோஜனம் இல்ல, வரத்தை கொடுப்போம். கொடுக்கிறதை கொடுக்கிறோம், இவனுக்கு சாபத்தை கொடுத்துதான் நம்ம வரத்தை கொடுக்கணும் என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? தண்டே தண்டே நடா வளர வளர தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே, இந்த தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே. இந்த தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே. அப்பா கொடுத்தேனடா வளர வளர குவளையத்தை ஆளும் வரம் உனக்கு தந்தே, குவளையத்தை ஆளும் வரம் உனக்கு தந்தே. குவளையத்தை ஆளும் வரம் உனக்கு தந்தே, குவளையத்தை ஆளும் வரம் உனக்கு தந்தே. அப்பா தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா, நான் தந்த வரத்தாலே தாரணியில் மாண்டு போவேன். அப்பா கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா, நான் கொடுத்த வரத்தாலே குவளையத்தில் மாண்டு போவேன். அப்பா தரும் தவறினையும் நடந்தையா நடந்தையா, தந்த வேற நிச்சயமா உன்னை கொல்லு, நான் தந்த வேற நிச்சயமா உன்னை கொல்லு. அரக்க தந்த வேற நிச்சயமா, வார வாங்கு மட்டும் வணங்கினேன்டா, வாங்கு மட்டும் வணங்கினேன்டா, வாங்கிய துணை வந்தனே, அவன் குடுக்கு மட்டும் குனிந்தனே, கொடுத்த பின்னா எழுந்தரு, ஒரு இலைய போல இருந்தரு, யானை போல நிற்காய், அவன் துரும்பு போல் இருந்தரு, அவன் துள்ளுதானே சிங்கம் போல், நான் போறோம்னு சொல்லல, போயிட்டு வாரோம்னு சொல்லல, அவன் சொல்லாம தெரியாம சொல்லாம தெரியாம அங்கே வாரானே வளர. சொல்லாம தெரியாம வாய்வு வேக வன வேகமா வருகிறான் வல்லரக்கே. இவன் வாங்கின வரத்தால சிவனிடத்துல ஒரு நன்றி சொன்னானா? சொல்லலை. ஆண்டவன் கிட்ட நான் போயிட்டு வரமுன்னு சொன்னானா? அதுவும் சொல்லலை. வரம் வாங்குவதற்கு முன்னாலே பட்டு பயந்து பகவானுக்கு முன்னால கும்பிடு போட்டு நின்னா. ஆண்டவன் நினைச்சார் இவன் கும்பிடு போட்டு நிக்க நம்ம மேல பாசம் ரொம்ப நினைச்சிருக்கான். ஆனா அரக்கன் கும்பிடு போட்டு நிக்கல, கூல கும்பிடு போட்டு நின்னா. கும்பிடுதவனை கூட நம்பலாம், கூல கும்பிடு போடுதவனை மட்டும் நம்பவே கூடாது. தூங்குதவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி படுத்திருக்கவனை எழுப்ப முடியாது. அவன் கூல கும்பிடு போடுதவன் நம்ம கூடவே இருந்து குழி தோண்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். தோண்டிக்கிட்டே இருப்பான். அதனால பார்த்து கவனமா இருக்கணும். நல்லா உட்காரும் போது நல்லா பார்த்து உட்காருவேன். வரும் விதி அறியாத வள்ளல் சிவபெருமான் நமக்கு இப்படித்தான் நடக்க போகுதுன்னு எதிர்பாராம பைத்தியார பகவான் அரக்கனுக்கு கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்துட்டாரு. அரக்கன் வரத்தை வாங்கினானே வயறு நிறைஞ்சது, வச்ச இலைய மூட மறந்துட்டான். உடனே கைலாச வாசலுக்கு வந்து கொண்டிருக்க எதிரிலே யார் வருகிறார்? பிரம்மபுத்திரன் நாரத மகாமுனிவர் வந்த போது இந்த பாவி அரக்கன் தங்கமானவரா? தங்கமான மனுஷன் வந்தாருன்னா ஒரு கலகத்தை உண்டு பண்ணாம
இல்லாம போக மாட்டார். மாமியாலும் மருமகளும் சேர்ந்து இருந்தா அடுப்ப ரெண்டு ஆக்கிடுவாரு. அதானே. ஆமா. அப்பேர்வட்ட நாரதர் இந்த அரக்கன் வருவதை கண்டு இந்த அரக்கன் 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கிட்டு வாரான். இவன் போற போக்குல உலகத்தை போய் அழிச்சிருவான் போல தெரியுது. இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால இவனை நம்ம அழிக்கணும் என்று நாரதர் வல்லரக்கனை வரவழைத்து, அப்பா வல்லரக்கா, ஆண்டவனை பார்க்க போகும்போது ரொம்ப சந்தோஷமா போன, வரும்போது ஒண்ணும் இல்லாம வாரியே, என்ன ஆச்சு? நான் போய் ஆண்டவனை கும்பிட்டேன், வர வேணும்னு கேட்டேன். அவர் கண்டேன்னு கையை நீட்டினாரு. நான் வரத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். போடா புத்தி கெட்ட போயல. ஆண்டவன் தண்டேம்னு சொன்னாரு, நீ வந்துகிட்டு இருக்கியா? ஆமா, தண்டேன்னு கையை காட்டினாரு. ஆண்டவன் சிவனை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவர் வெறும் பொய் சொல்லி பகவா, வெறும் புழுவனி பகவா. அவர் வரம் கொடுக்கிறதுக்கு முன்னால வாழுதாரே வேலுதாரே மாப்பிள்ளையா இருந்துக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா சொன்னாரு. ஆமா, ஆண்டவன் சொன்னாரு. அப்ப ஒருவேளை வரம் கொடுத்திருப்பாரா? இல்ல கொடுக்கலையா? இல்ல கொடுத்திருக்க மாட்டாரா? ஆமா. நாரதா, இக்கணத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு யோசனை சொல்லு. நல்ல சொல்லுப்பா. அரக்கா, நீ 12 வருடமா தவம் இருந்தா அக்கினி வரத்தை வாங்கி இருக்க. ஆமா. பூலகத்துக்கு போய் வரம் பலிக்கலைனா மறுபடி நீ வர முடியுமா? வர முடியாது. அதனால் இந்த வரத்தை பரிசோதித்து பார்க்க வேணும் என்று சொல்ல. ஏ நாரதா, இந்த வாரம் வந்தேன். உங்க தலையில கை வச்சு பாப்போம். என் தலையில முத கை வைக்கவா? அரக்கா, நான் விவரம் சொன்னவன் எனக்கே வேட்டு வைக்கணும் நினைக்க பாத்தியா? பாத்தியா பாத்தியா? உனக்கு போய் சொன்ன பாரு. ஆமா. அப்ப யாரை நான் பரிசோதித்து பார்க்க? யாரு? உனக்கு வரம் கொடுத்தது யாருடா? பரமசிவன் கொடுத்தார். அந்த பகவானை போய் நீ பரிசோதனை பண்ணி பாருன்னா. ஓ மை காட். அரக்கனுக்கு அப்ப நான் என்ன சொன்னேன்? எனக்கு தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு தமிழ்நாட்டிலே தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான். அதனால அப்பப்போ சொல்லுவோம். தம்பி, வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் மாதவி. உன் பேரு மாதவியா? என் பேரு சின்ன மாதவி. அப்ப இந்த ஆண்டவனாகிய சிவபெருமானை கண்டு இறைவனை பரிசோதித்து பார்க்க வேணும் என்று வல்லரக்கே ராஜுதந்தா, வல்லரக்கே ராஜுதந்தா, அவன் பகவானை எரித்தமான பார்வுலகம் நமக்கு சொந்தம், அந்த ஈசனை எரித்தமான இவ்வுலகம் நமக்கு சொந்தம், கடவுளையே எரித்தமான நாம எரித்தமான கைலாசம் நமக்கு சொந்தம், ஆதி கைலாசம் நமக்கு சொந்தம். அந்த பகவானா இருந்தமா பார்வதியா வருவா, என்ன பத்தாவென்று நாளைக்கு கடவுளை எரித்து நான் கைலாசத்திலே கடவுளாயிருந்தா பார்வதி வருவா, என்ன பர்த்தாவென்று கூப்பிடுவாள். கட்டையில போறவனுக்கு நினைப்ப பாருங்க, பார்வதி வந்து இவனை பர்த்தான்னு கூப்பிடுவாளா? நினைப்ப பாத்தியா? உலகத்துக்கே தாயாகப்பட்டவள் சக்தி அல்லவா? உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தியை தனக்கு மனைவி அடையணும் நினைக்கான இவன் எண்ணம் ஈடேறுமா? இருக்க மாட்டான். இவன் விளங்குவானா? இருக்க மாட்டான். இவன் நினைக்கா, இவன் நினைப்பு தான் இவன் புலப்பையே கெடுக்க போகுது. நினைப்பு தான் பிழைப்பே கெடுக்கு. அப்போ இந்த அரக்கன் பார்வதி வருவா, பத்தாளு கூப்பிடுவா, மாயவன் வருவா, நம்மள மச்சான் என்று கூப்பிடுவா, தெய்வலோக பெண்கள் திருப்பணிகள் செய்வார்கள் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணாத எண்ணத்தை எல்லாம் எண்ணி அரக்கனானவன் அந்த கைலாசம் வருகின்ற போது அந்த அரக்கனவே என்னும் போது ஆண்டவனோ ஏது அப்பரக்கனவே என்னும் போது ஆண்டவனோ ஏது செய்ய ஏ சண்டான வல்லரே தீட்டிய மரத்திலே கூர்மை
பார்ப்பதை போல வளர்த்த கிடாய் தன் மார்பில் வந்து பாய்வதை போல வரம் கொடுத்த நம்மளையே இருக்கணும்னு வாரானே சண்டாள. இவன் இந்த உலகத்தில் அழிய வரைக்கும் இனிமே இந்த கைலாசத்துல நம்ம இருக்க கூடாது. அதனால் இந்த அரக்கன் அழியும் காலம் வரைக்கும் நம்ம எங்கேயாவது சென்று ஓடி ஒளிந்திருக்க வேணும் என்று நம்ம ஒத்தையில போனா பைய ஓடியாந்து பிடிப்பான். நம்ம கூட்டத்தோட கூட்டமா போனா தான் நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது என்று தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு அப்பா தெய்வ முனிவர்களா நீங்க எல்லாம் என் பின்னால ஓடி வாங்க. ஒரு இடத்திலே பூங்காவனமாக முளைத்து நில்லுங்கள். நான் உங்களுக்கு மத்தியிலே மனமில்லாதாக மலராக முளைத்து நின்றால் அரக்க வந்தா பூங்காவன தோட்டம் நினைச்சிட்டு போயிருவான் அப்படின்னு சிவபெருமான் முற்கோடி தேவர்களையும் 48,000 கோடி ரிஷிமார்களையும் அழைத்துக் கொண்டு ஆதி கைலாசத்தை விட்டே புறப்பட ஆரம்பித்தார். கடவுளே ஓடுகிறார் அப்படின்னா அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் ஓடல, அரக்கனுக்கு கொடுத்த வரத்துக்கு பயந்து சிவபெருமான் ஓட துணிந்தார். ஆண்டவன் ஓடும் பொழுது இறைவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்கள்? வானவேறு ஓடினார், மறைய வேறு ஓடினார், வானவேறு ஓடினார், மறைய வேறு ஓடினார், தானவேறு ஓடினார், தவம் முனிவர் ஓடினார், அங்கே இந்திரனர் ஓடினார், சந்திரன் ஓடினார், அங்கே சூரியனார் ஓடினார், சொர்க்கேசன் ஓடினார். அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். அங்கே எருமை கிடா வாகனத்தில் யமதருமன் ஓடினார். அந்த காலை நல்ல வாகனத்தில் கடவுள் சிவன் ஓடினார். வண்ணமயில் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார். வண்ணமயில் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார். அங்கே வெள்ளையான மீதில் ஏறி தெய்வேந்திரன் ஓடினார். நல்ல ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார். அங்கே மெடலை வாகனத்தில் வருணராஜன் ஓடினார். கிளி நல்ல வாகனத்தில் மன்மதன் ஓடினார். அங்கே அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார். அங்கே குடையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார். அங்கே வீணையை போட்டுவிட்டு நாரதர் ஓடினார். அங்கே கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரன் ஓடினார். முற்பத்து ஒரு கோடி தேவர்கள் ஓடினார். அங்கே 48,000 கோடி அகத்தீசன் ஓடினார், புலத்தீசன் ஓடினார். அங்கே அழகு கலை கோட்டு மாமுனி ஓடினார். ஆண்டவனே பகவானே அது என்னாலங்கோலம் எப்பா அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணாவாரம் வல்லரக்க. எல்லோரும் இப்படி இறைவனுக்கு பின்னால் ஓடி ஒளியும் போதே ஆதி மூல கணபதி விநாயக பெருமாளால் ஓட முடியவில்லை. அன்னைக்கு பார்க்க சாப்பாடு கூடி போச்சு. எப்படி சாப்பாடு? திட்டம் இல்லாம சாப்பிட்டா திட்டுமுட்டு அடிக்கத்தானே செய்யும். எதுவா இருந்தாலும் அளவோட செய்யணுமா. அளவு அமிர்தம். சிரிச்சாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு, அழுதாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு, கோபப்பட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அளவு இருக்கு, சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அதான் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு இருக்காங்க. இந்த விநாயகர் பெருமாள் அன்னைக்கு பார்க்க விநாயகர் பெருமாளுக்கு விநாயகர் சதுர்த்தி. அப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ஐராவத விநாயகர் ஐயா ஆதி கையிலையிலே இவர்களுக்கு மக்கள் எல்லோரும்
பூலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பச்சன பலகாரத்தை செஞ்சு கொண்டு வந்து விநாயக பெருமாளுக்கு முன்னால மலையா குமிச்சு வச்சிருக்காங்க. அப்ப மலையா குமிச்சு வச்சிருக்கும் போது விநாயக பெருமாள் பச்சன பலகாரத்தை பார்த்தார். பச்சன பலகாரம் லேசாவா என்னென்ன ஐட்டம் இருக்கும் அத்தனையும் அவல், பொரிகடலை, மோத உருண்டை, குளக்கட்டை, லட்டு, பூந்தி, சிலேபி, இப்படி பணியாரம், அதிரசம், முறுக்கு, ஐயாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை பலகாரத்தையும் மலையா கொண்டு வந்து குமித்திருக்க விநாயக பெருமாள் பச்சன பலகாரத்தை கண்டு ரெண்டு கையாலையும் வயிறு பசியில அள்ளி போட்டார். அவர் ரெண்டு கையாலையும் வயிறு பசியில அள்ளி சாப்பிடும் போது போதாததுக்கு இந்த தும்பிக்கை வேற. தும்பிக்கை அதுவும் ஊடால நம்ம விடக்கூடாதுன்னு தும்பிக்கையும் அதுவும் வாய்க்குள்ள எடுத்து போடுது. மொத்தம் 3 கையாச்சு. தும்பிக்கை எல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை. அப்ப இந்த விநாயக பெருமாள் பச்சன பலகாரத்தை பூரா உட்கார்ந்து அள்ளி சாப்பிடும் போது காலமெல்லாம் தூக்கி சுமக்க இந்த பெருச்சாலி விநாயக பெருமாளையே பாக்கு. விநாயக பெருமாளே, உலகம் தோன்றிய முதலாக காலம் உங்களை பார்க்க அப்படித்தான் இருக்கு. உலகம் தோன்றிய முதலாக உங்களை காலமெல்லாம் நீ தூக்கி சுமக்கன மலையா குமிச்சிருக்காங்க இந்த பலகாரத்தை. அதுல ஏதாவது ஒரு அந்த அவல் பொரியில 2 எடுத்து எனக்கு போடுங்க. சரி, அவல் பொரி தரலையா? இந்த லட்டு இருக்கு பாருங்க, லட்டுல இருந்து ஒரு ஓரமா பிச்சு எனக்கு தூக்கி அப்படி போடுங்க, நான் சாப்பிட்டுக்கிடுவேன். அதுவும் பரவாயில்லையா? இந்த அதிரசத்துல வெளிய இருக்கத குடுக்கலனாலும் உள்ள இருக்கத எடுத்து எனக்கு 2 போடுங்க. ஏ பெருச்சாலி, இன்னைக்கு மக்கள் எல்லாம் எனக்கு தாமியா பலகாரம் போட்டிருக்காங்க. நாளைக்கு போடும்போது உமக்கு நான் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கு வயிறு பசிக்கு நான் தான் சாப்பிடுவேன், உமக்கு தர முடியாதுன்னார். ஏ விநாயக பெருமாளே, எதுவுமே தரமாட்டோம்னு சொல்லுதீர, இந்த பூந்தியாவது எனக்கு போடுமியா? பூந்திலாம் போட முடியாது. பெருச்சாலி, உனக்கு தர முடியாது, நீ ஓரமா போய் நில்லு, தர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த பெருச்சாலி நினைச்சுதான், ஏ விநாயக பெருமாளே, உமக்கு தான் இன்னைக்கு காலம். இன்னைக்கு உமக்கு காலம், உங்க பக்கம் காத்தடிக்கன்னு நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேரு. மேக்க அடிக்க காத்து நாளைக்கு திருப்பி கிழக்கமாற அடிக்கும். எனக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்படி ஒரு காலம் வரும்போது உங்க காலம் மாதிரி நான் நச்சுன்னு அடிப்பேன்னு தான். தூக்கி போடல, நான் பரிச்சாலி இல்ல. நீ தூக்கி போடையா? இதைய நான் என் வீட்டுக்காரி அப்புறம் தூக்கி போட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு போட்டு பூட்டிட்டு வந்துட்டேன். அப்போ இந்த பெருச்சாலி வாகனம் விநாயக பெருமாளை பார்த்து இப்படி கோபத்தோடு ஒரு ஓரமா நின்று கொண்டே இருந்தது. சரி, விநாயக பெருமாள் அப்பவும் அவரை பத்தி எந்த சிந்தனையுமே யோசிக்கல. அப்போ விநாயக பெருமாள் அள்ளி அள்ளி சாப்பிட்டு கொண்டிருக்க கடைசியா மிச்சம் ஒண்ணும் இல்லாம அத்தனையும் சாப்பிட்டு முடித்தார். அவர் சாப்பிட்டு முடிக்க பின்னாலே அரக்க விரட்டி வாரா முற்கோடி தேவர்களும் ஓட்டமும் ஒரு நடையுமா ஓடிக்கொண்டிருந்தார். ஏ தெய்வ முனிவர்களே, எல்லாரும் அவசரமா எங்க போறீங்க? உமக்கு விவரம் தெரியாதா? அரக்கனுக்கு உங்க அப்பா வரத்தை கொடுத்தார், 5 விரலுக்கும் அக்கினி வரும். அரக்கே நம்மளெல்லாம் எரிக்கணும்னு வாரா, நீங்க பின்னால வாங்க. பின்னால வரவா? நான் இப்ப தானப்பா வயர் முட்டை சாப்பிட்டுருக்கேன், இனிமே நான் எங்க ஓட போறேன்? அப்படி என்று ஆதி மூல கணபதி பெருச்சாலி வாகனத்தை கூப்பிட்டார். பெருச்சாலி வருமா? வராது. ஏ பெருச்சாலி, அரக்கு முன்னாலே விரட்டி வாராம்பா, வா நம்ம போவோம். என்கிட்ட பேசக்கூடாது. ஏ விநாயக பெருமாளே, ஒரு சுண்டல் கட்ட எனக்கு போட்டியராவே, ஒரு பூம்பருப்பு போட்டியரா, இல்ல அந்த அவல் பொரி கடலையில ஒண்ணு எடுத்து ஓரமா தூக்கி போட்டிருந்தா நான் முன்னால உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம்ல. இன்னைக்கு பாருங்க, விநாயகர் கோயில் எங்க இருந்தாலும் பெருச்சாலி இப்படித்தான் இருக்குமா? அப்படித்தான் விநாயக பெருமாள் முன்னால வைத்திருக்கிறார். அப்போ எனக்கு சுண்டல் ஒரு பொரிகடலை கூட தரலையே, உம்மை தூக்கி நான் எப்படியா சமைப்பேன்? சமைக்க முடியாது, நான் வரமாட்டேன், என்ன விட்டுரும், நீ போறோம் அப்படின்னார். அப்போ இந்த விநாயக பெருமாள் என்ன செய்யவென்று தெரியாமல் ஆண்டவன் சிவபெருமானை வழிமறித்து என் ஆதி மூல கணபதி அழுது புலம்பினார். அம்மையப்பா பரம்பொருளே, அம்மையப்பா பரம்பொருளே, ஆதி மூல வார்த்தகே, ஆதி மூல வார்த்தகே, மூத்த மகனானும் பிறக்கலாம், மூசிக வாகனத்தை கொடுக்கலாம், நான் தல மகனா பிறக்கலாமா, தல மகனா பிறக்கலாம், இப்படி சங்கடத்தில் நிற்கலாம், தல மகனா பிறக்கலாமா.
முட்டக்கா சப்பானி நொண்டிக்கா நடக்க முடியலையே நடக்க முடியலையே நானே பகவானே ஏன்பா இவ்வளவு சங்கடப்படுதே நான் அப்பா தான் நீ ஏறி போகணும்னு உனக்கு அழகா ஒரு பெருச்சாலி வாகனத்தை கொடுத்திருக்கனே நீங்க கொடுத்தது வாகனம் ஐயா அப்பா உமக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம் என் தாயாகப்பட்ட சக்திக்கு ஒரு சிங்கமுக வாகனம் எத்தனைக்கோ இளையவை என் தம்பி முருகன் வடி வேலவனுக்கு பார்த்தா ஒரு வண்ணமயில் வாகனத்தை கொடுத்திருக்கிய முருகன் மறந்து போயிட்டான் வள்ளிய தூக்கி வலது துடையில வச்சான் தெய்வானைய தூக்கி இடது துடையில வச்சான் சல்லுன்னு பறந்து போறான் கழுதைக்கு அப்பா ஆண்டவா மூதேவிக்கு பார்த்தா கூட ஒரு கழுதை வாகனத்தை கொடுத்திருக்கீங்க கழுதை எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய வாகனத்தை கொடுத்தீர்கள் அப்ப இந்த பெருச்சாலி வாகனத்தை கூப்பிட்டா எப்பா ஓடி வா என்றழைத்தா ஓடி வா என்றழைத்தா குழந்தவட கேக்குதப்போ கிட்டே வா என்றழை எல்லோருண்ட கேக்குதப்போ மானங்கட்ட பெருச்சாலி மா உருண்ட கேக்குதப்போ சீடகட்ட பெருச்சாலி சீட உருண்ட கேக்குதப்போ உலக்கங்கட்ட பெருச்சாலி குழந்தவட கேக்குதப்போ அறிவு கட்ட பெருச்சாலி அறிவு கட்ட பெருச்சாலி ஏகிட்ட அதிரசமும் கேக்குதப்போ ஓடிவா எந்தளைத்தா உளுந்தவடை கேக்குதப்பா பெருச்சாலி மானங்கட்ட பெருச்சாலி என்கிட்ட மாவு உருண்டை கேக்கு மாவு உருண்டைக்கு நான் இப்ப எங்க போவேன் மாவுக்கு எங்க போவேன் அறிவு கட்ட பெருச்சாலி என்கிட்ட அதிரசம் கேக்கப்பா அதிரசத்துக்கு எங்க போவேன் அதிரசம் நான் உடனே கொடுக்க முடியுமா முடியாது அதிரசம் போடணும்னா ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆகுமா ஆமா மாவை ஊற வச்சு பிணைஞ்சு போட்டா தானே நல்லா சாப்பிட முடியும் நான் எங்கப்பா போவேன் அதனால் இந்த பெருச்சாலி வாகனத்தை வைத்து என்னால ஒண்ணும் செய்ய முடியல அப்படி இல்லைன்னு சொன்னா குடுக்கும் போதாவது கொஞ்சம் பெரிய வாகனமா கொடுத்திருக்கலாம் இல்ல நான் பெத்தெடுக்கும் போதாவது என்ன ஒரு சின்ன பிள்ளையா பெத்து எடுத்திருக்கலாம் என்ன பெருசா பெத்திட்டீங்க நான் ஆன மாதிரி இருக்கேன் அந்த எலி மேல ஏறி உட்கார்ந்தா கண்ணு ரெண்டும் பேட்டரி மாதிரி முன்னால வருது நான் மட்டும் ஏறி உட்கார்ந்தேன்னு வைங்க காலையில காக்கா பூரா இருந்து பேர்காலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிட்டி கலந்து பெருமூச்சு வாங்கும் அதனால எப்பா இந்த பெருச்சாலி வாகனத்தை வச்சு நான் என்ன செய்ய அப்பா இல்லைன்னு சொன்னா அந்த அறிவு கட்ட அரக்கனுக்கு வரத்தை கொடுக்காம இருந்திருக்கேரா அதுவும் இல்ல அவனுக்கு கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்துட்டு சிரிச்சவா கையில பூரா சீனேலி கொடுத்தத மாதிரி எங்களை பூரா இப்படி திண்டாட்டத்துல விட்டுட்டியற அப்பா ஆண்டவா இனிமே எந்த வலையும் இல்ல நீர் இங்கே நில்லும் நானும் இங்கே நிக்கேன் அரக்க வந்து நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து எரிச்சுக்கிட்டு